ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எஸ்எஸ்சிலேருந்து ரிவைசர் பண்ணப்பட்ட ஒரு ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தமான ஜாப்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் இந்த பிடிஎஃப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது எஸ்எஸ்சிலேருந்து 2024-25ஆம் ஆண்டிற்கான ரிவைஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆனுவல் பிளான் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இதில் இப்போதைக்கு வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியரிங் அதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்தா முடிஞ்சிருச்சு. அதேமாரி வந்து பார்த்தா செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு பாருங்கள், ஃபேஸ் 12 அதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான டேட் முடிஞ்சு அதுக்கான எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடுத்த கட்டமாக சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸை மட்டும் சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கும் வந்து பார்த்தா அப்ளிகேஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த கட்டமாக நம்ம எதிர்பார்த்தது வந்து பார்த்தா கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் எதிர்பார்த்துருந்தோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் முன்னாடி இருந்த இதுபடி முன்னாடியே வந்து பார்த்தா அந்த நோட்டிஃபிகேஷன் வர வேண்டியது. பட் இந்த ரிவைஸ்டு பிளானில் வந்து 24 ஜூன் 2024 மண்டே அன்னைக்கு உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் அதிகபட்சமாக கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேற்பட்ட வேக்கன்சியை கண்டிப்பாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இருக்குது பாருங்கள், ஹவால்டர் பதவி, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் 27 ஜூன் 2024 தேர்ஸ்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. சேம் அதே வீக்கில் எம்டிஎஸ்க்கான வேலையை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுவும் நம்ம 10,000க்கு மேற்பட்ட வேக்கன்சியை கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தா இந்த மந்த் எண்டில் வரப்போகுது. எல்லாரையுமே வந்து பார்த்தா ரெடி ஆகிக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி மற்றும் டிகா நோட்டிஃபிகேஷன் ஜூலை மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் ஜிடி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதான் வந்து ரிவைஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆனுவல் பிளான்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மந்த் எண்டில் நமக்கான 2 நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி அப்டேட் வர சொல்ல உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.